பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நீங்கள் நோக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு தனக்கு என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், தனக்காகவும் வாழ வேண்டும், அதே நேரத்தில் பிறருக்காகவும் வாழ வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்திற்காகவே, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நமக்காக மாத்திரம் வாழக்கூடாது, பிறருக்காகவும் நாம் வாழ வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல நம்ம எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த உப்பும் தனக்காக வாழ்வது இல்லை, எந்த வெளிச்சமும் தனக்காக வாழ்வது இல்லை. உப்பு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னை அழித்து பிறருக்கு சுவையை கொடுக்கும். உப்பு என்ன செய்யும் என்றால், தன்னை அழித்து தன்னை சார்ந்திருக்கிறவர்களை பாதுகாக்கும். அதே போல வெளிச்சம் என்ன செய்யும் என்றால், தன்னுடைய பிரகாசத்தின் மூலமாக இருளில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து மலை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நீங்கள் நோக்க வேண்டும். உங்களுக்காக வாழணும், ஆனா அதே நேரத்துல மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். 2 வகையான வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்காகவே வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்காக மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களுக்காகவும் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொன்ன ஆண்டவர், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எனக்கு என்ன கிடைக்கும், என் குடும்பத்திற்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து தேடுறாங்க. இது நல்லதுதான், ஆனா அதோடு கூட பிறனுடைய பிரயோஜனத்தையும் தேட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய பிரயோஜனத்தையும் தேடணும், அதே நேரத்துல மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்காக மாத்திரம் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் என்றால் அது சுயநலமான வாழ்க்கையாய் மாறிவிடும், உலக பிரகாரமான வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட வாழ்க்கை எதுவென்றால், நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் வாழ வேண்டும், அதே நேரத்துல மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கிறார்.
நான் என் சுய பிரயோஜனத்தை தேடவே இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். ஆகையினாலே நாமும் அவ்விதமாக வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். தைரியமா எழுதுகிறார். அப்படின்னா எவ்வளோ ஆண்டவருக்கு முன்பாக அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அதனால்தான் அவர் சொல்றார், நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றனோ, நான் எப்படி இயேசுவை பின்பற்றனோ, அதே போல நீங்க என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் நாட வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுக்காகவே அவர் வாழ்ந்து முடித்தார். ஒரு வசனத்துல அடிக்கடி வாசிப்பது உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல அவரை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தினுடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார் என்பதற்கு இந்த 30வது வசனம் சாட்சி. பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் எங்கே வாழ்ந்தார் என்றால் ஒரு வாடகை வீட்டில வாழ்ந்தார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அதிகமாக நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் தேடவே இல்லை, எனக்காக நான் வாழவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பூமிக்கு உப்பு. இயேசு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சம். இதை புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவங்களுக்காக நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோமா? மற்றவங்களுக்காக கொஞ்சம் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா? கொஞ்சம் உங்களையே நீங்க நிதானிங்க. ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு இந்த பூமியில வந்தது நமக்காக, அவருக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இந்த பூமியில வந்தது உங்களுக்காக, நான் இந்த பூமியில வந்தது ரத்தம் சிந்தி மரித்தது எல்லாமே உங்களுக்காக, நான் எனக்காக வரல. நான் எனக்காக வாழணும்னா பரலோகத்திலேயே நான் இருந்திருக்கலாம். என்ன, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவருடைய மடியில நான் செல்ல பிள்ளையா இருந்தேன், அங்கே இருந்திருக்கலாம். நித்தமும் அவருடைய சமூகத்துல நான் களி கூர்ந்து கொண்டிருந்தேன், அங்கே இருந்திருக்கலாம். ஆனா நான் இந்த பூமியில உங்களுக்காக நான் வந்தேன். அவர் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைய நன்றாக உள்ள ஏற்றுக்கொண்டு அவர் கடைசி வரைக்கும் இயேசுவை போல ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார். அதனாலதான் அவரால் தைரியமா சொல்ல முடிந்தது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. ஏன்னா நான் இந்த பூமியில எனக்காக நான் எதையுமே சேர்த்து வைப்பதற்கோ சம்பாதிப்பதற்கோ நான் வரவில்லை. முழுமையாக மற்றவர்களுக்காக, மனுக்குலத்திற்காகவே நான் வந்தேன் என்பதற்கு இந்த வசனம் சாட்சி. எனக்கு தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் தேட வேண்டும். மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் ஒவ்வொருவரும் நாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமே சுயநலமா இருக்கிறது. நமக்காகவே நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல கொஞ்சம் மாற்றம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தனை மாறணும், நம்முடைய செயல்பாடுகள் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, மற்றவர்களுக்காக வாழ்ந்த ஒரே ஒரு ஊழியக்காரரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை அதிகமா இந்த வசனங்கள் பாதித்தது. இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் என்னை நானே சரிபடுத்திக் கொள்வேன். மோசே குறித்து ஆண்டவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவாய் மற்றவர்களுக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தார். அரண்மனை வாழ்க்கை, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிற ஒரு பெரிய ஒரு மேன்மை, அதிகாரம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர் தனக்காக வாழ விரும்பவில்லை. தனக்காக வாழ விரும்பாததினால பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிற அந்த காரியத்தை வெறுத்தார். வெறுத்ததோடு மாத்திரமல்ல, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். அரண்மனை வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம், அவர் கை நீட்டினா எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. தேவனுடைய ஜனத்தோடு கூட பாட அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையே எனக்கு போதும் என்று அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலகம் அப்படின்னு உலக சிநேகத்திற்காக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர். ஆண்டவர் சொல்றார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திற்கு சிநேகமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசே நினைச்சிருந்தா அரண்மனையிலே இருந்திருக்கிறான், அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், பாவ சந்தோஷங்களை அனுபவித்திருக்கலாம். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதெல்லாத்தையும் வெறுத்து அவர் வெளியே வந்தார். இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வெளியே வந்திருக்கிறோம். பாவ சந்தோஷம் வேண்டாம், உலக சிநேகம் வேண்டாம், இந்த உலக காரியங்கள் வேண்டாம், உலக நண்பர்கள் வேண்டாம் அப்படின்னு நாம எல்லாருமே வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்திருக்கிற நாம் அதுல நிலைத்திருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க கட்டிங் எப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அப்படிப்பட்ட கட்டிங் நம்ம பண்ணக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு வித்தியாசமா உடை உடுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட உடை நம்ம இனி உடுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் வித்தியாசமா வந்து பேசுவாங்க, அப்படி நம்ம பேச முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் வித்தியாசமா பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, சினிமா பாட்டு கேட்பாங்க. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க செய்வாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். இனி தரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த மோசையை போல வெளியே வந்துடணும். அவர் சொல்றார், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அவருடைய கண்ணு எங்க திரும்பிடுச்சு அப்படின்னா, பரலோகத்தை நோக்கி திரும்பி விட்டது. இன்னைக்கு உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சு எல்லாமே எதை நோக்கி திரும்ப வேண்டும் என்றால் பரலோகத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இனி வருகிற பலன் மீது உங்களுடைய கண்கள் நோக்கமாயிருக்க வேண்டும். இதற்கு முன்பாக நீங்க அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நீங்க அனுபவித்திருக்கலாம், ஆனா இனி அனுபவிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மோசையை போல உங்க கண்கள் பரலோகத்தை நோக்கி திரும்பணும். அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து
இனி வருகிற அந்த பலன் மீது நம்ம நோக்கமா இருந்தாதான் இந்த மண்ணை விட முடியும். இந்த மண்ணு நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், உலக சிநேகம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்முடைய கண்ணை பரலோகத்திற்கு நேராக வைத்தோம் என்றால், அதனால்தான் பவுல் சொல்றார், உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல, இவைகளிலும் மேலானவைகளை நீங்கள் நாட வேண்டும். உங்க கண்ணை பரலோகத்துல வச்சாதான். நம்ம எல்லாருமே பரலோக சிந்தனை கொண்டிருந்தோம் என்றால் இந்த பூமி வாழ்க்கைய, உலக காரியத்தை ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு பூமிக்குரியவைகளையே நாட்டம் கொள்ளுகிறார்கள், பூமிக்குரியவைகளையே நாட்டமா இருக்கிறாங்க. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா போதாது, மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தையும் நீங்கள் தேட வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆசை இச்சை எல்லாமே சிலுவையில இன்னைக்கு அறையப்படுகிற ஒரு நாள். இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனி நீங்க வாழ போகிற வாழ்க்கை வேற. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயரை எழுதிடுவார். இன்னைக்கே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்துல ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். உங்களுக்காக ஒரு பரலோகத்துல ஒரு புது டைரிய ஆண்டவர் இன்றைக்கு வச்சிருவார். ஏன்னா ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருடைய கரத்துல இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் செய்ய போகிற அத்தனை காரியங்களும் ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படும். நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படும். அது நியாய தீர்ப்பு நாளில நமக்கு முன்பாக திறக்கப்படும். திறக்கப்படுகிற பொழுது நாம இந்த பூமியில வாழ்ற நாட்களில உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்திருப்போம்னா, நற்கிரியைகளை செய்திருப்போம் என்றால், தான தர்மங்களை செய்திருப்போம் என்றால், அங்கே அந்த நாளிலே சொல்லப்படும் அதற்கு ஏற்ற பிரதிபலன் நமக்கு உண்டு. இன்று முதல் ஆண்டவர் எழுத ஆரம்பிச்சிருவார். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க, புது சிருஷ்டியாய் மாற போறீங்க. உங்களுக்காக ஒரு பெயரை ஆண்டவர் போட்டு அங்க தேவதூதன் கையில கொடுத்துருவார். எப்போது உங்க கூட இருக்கிற தேவதூதன் நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவா எழுதிடுவார். நீங்க பழைய வாழ்க்கையை போல வீணான வார்த்தைகளை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஆண்டவர் எழுதிடுவார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்படும். இனி வீணான வார்த்தைகள் நீங்க பேச முடியாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்க பேச ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய செயல், சிந்தனை எல்லாமே மாறணும். புது சிருஷ்டி, இன்று முதல் நீங்க புது சிருஷ்டியாய் மாறுகிறீர்கள். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களுக்காக வாழ்ந்தது போதும், நீங்க மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நீங்க பூமிக்கு உப்பு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நிறைய மக்கள் இருளில் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் கெட்டு அழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நீங்க உப்பு, நீங்க இருக்கிற இடத்துல மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க இருக்கிற இடத்துல இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க கூட எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டார். ஆகையினால இவர்களை நம்ம பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மற்றவர்களுக்காக வாழ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எதுக்காக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு மிக தெளிவாய் அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். எதற்காக ஆண்டவர் நம்மளை
சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் இது எதற்காக நீங்க புது சிருஷ்டியா இன்றைக்கு மாறுகிறீர்கள் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தா என்ன செய்வாரோ அந்த காரியத்தை செய்வதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை, இன்றைக்கு நீங்கள் புதிதாய் பிறக்க போகிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், அதற்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா, ஒரு கள்ள கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ள கபடி இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம்
உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா இந்த நாள்ல எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. தன்னுடைய பிரயோஜனத்தை நாடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாடுங்கள் என்று ஆண்டவரே எங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, நன்றி. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்கன்னு எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இனி நாங்க ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ்வோம். சேஷமாய் 3 பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க, புதுசா பிறக்க போறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென்.